அண்ணே எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். வீட்டில் எதுவும் பிரச்சனையாம்மா? அண்ணங்கிட்ட தயங்காமல் சொல்லு. போன மாதத்தில் அவருக்கு சரியாகவே வேலை இல்லைண்ணா. வீட்டு வாடகை கூட இன்னும் கொடுக்க முடியல. உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா ஒரு 5000 தாங்க. அப்புறமா சம்பளம் வந்தால திருப்பி தந்துடுறேன். உங்ககிட்ட சொல்லுறதுக்கு என்னம்மா, இப்போ அண்ணங்கிட்டே அவ்வளோ பணம் இல்லை. எனக்கு கூட இந்த மாதம் வண்டிக்கு டியூ கட்ட பணம் இல்லைம்மா. என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் வட்டிக்கு பணத்தை வாங்கி அவன்கிட்ட இப்போ தான் டியூ கட்ட கொடுத்து விட்டுட்ருக்கேன். நீ கொஞ்சம் முந்தி வந்திருந்தா அந்த பணத்தையாவது உங்ககிட்ட தந்துருப்பேன். நான் அப்புறமா வண்டிக்கு டியூ கட்டுறேன். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி அந்த பணத்தை கொண்டு வர சொல்கிறேம்மா. வேண்டாண்ணே, அந்த பணத்தை கொண்டு வர சொல்லண்டாம். இப்போ உனக்கு வேறு அவசரத்துக்கு பணம் வேணும்னு கேட்க வேறு என்னம்மா செய்ய? அண்ணே, நீங்கள் வட்டிக்கு ஒரு இடத்துல பணம் வாங்கினேன்னு சொன்னீங்கல்ல, அங்கேயே எனக்கும் கேட்டு பாருங்களாம். அங்கே வட்டி அதிகம் கேட்பாம்மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வட்டி எவ்வளோ கேட்டாலும் பரவாயில்லண்ணே, எனக்கும் வாங்கித்தாங்க. சரிம்மா, நான் வாங்கி தரேன். ரொம்ப நன்றிண்ணா. இதெல்லாம் என் கடமாம்மா, இதுக்கு போய் நன்றிலாம் சொல்லணுமா? இன்றைக்கி பணம் கிடச்சிருங்களாண்ணே? உனக்கு 5000 தானம்மா வேணும், அண்ணே வாங்கி தரேன். மைனிங்கண்ணே எனக்கு இல்லை. அவளாம்மா தலைவலின்னு படுத்திருக்கா, அவளை தொந்தரவு பண்ணாண்டா சரியா? சரிண்ணே, நான் அப்புறமா வந்து பார்க்கேன். அப்புறமா என் ஆஃபீஸ் இருக்க இடம் தெரியுங்களாம்மா? உனக்கு தெரியுண்ணே. நீ அங்கே போ, நான் பணத்தை வாங்கிட்டு அங்கே வந்துடுறேன். சரிண்ணே. உங்கள் தங்கச்சி போயிட்டாளா? இப்போ இந்த அம்மா போகிறா. அண்ணே மைனிக்கு தலைவலின்னு சொன்னால் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனானேன்னு கேட்க மறந்துட்டேன். சரி, ஊறிட்டு கேட்டுகிட்டே போவோம். இவ்வளோ நாளாக இந்த பக்கம் வந்தாளா? காசு கேட்கறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்திருக்கா. நான் கூட நீங்கள் உங்கள் தங்கச்சி பணம் கேட்டோடனே கொடுத்துருவீங்களோன்னு நினச்சேன். அது எப்படிம்மா உன்கிட்ட கேட்காம கொடுப்பேன்? ஆமாம், இப்போ வட்டிக்கு பணம் தரேன்னு சொன்னீங்கல்ல, பைசா வச்சுருக்கீங்களா? ஒரு 10,000 என்கிட்ட இருக்குமா. 10,000த்தையும் அவட்ட கொடுத்துடாதுங்க, 5000 மட்டும் கொடுங்க. வட்டி பைசாவை முதல்ல பிடிச்சிட்டு கொடுங்க. சொன்னது புரிஞ்சா மறந்துடாங்க. அதெல்லாம் மறக்க மாட்டேம்மா, வட்டி காசை பிடிச்சிட்டு அவட்ட கொடுக்கேன். சரி, இப்படியே பார்த்துட்டு நிற்காம சூர்க்கா போய் அவளுக்கு பணத்தை கொடுங்க. இல்லைன்னா வேறு எங்கேயும் போய் பணத்தை வாங்கிட்டு போகிறா. அவள் வேறு எங்கேயும் பணம் வாங்க போக மாட்டேன். கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்க்கு வருவா. தங்கச்சி மேலே அவ்வளோ நம்பிக்கை எங்கே உங்களுக்கு? இது வரைக்கும் எத்தனை வாட்டி இதே மாதிரி வட்டிக்கு நான் பைசா கொடுத்துருக்கேன். அவள் கண்டுபிடிச்சிருக்காளா? அதுவும் சரிதான். சரிம்மா, நான் போயிட்டு வரேன்.